வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து சூரியன் புகழுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போறோம்னா, ஒரு அப்டேட் தான். பள்ளி கல்வித்துறை வந்து ஸ்கூல் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்படும்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத புதிய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. கடந்த ஆட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ஆர்டர் போட்டால் வந்து இமெயில் ஐடியில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வர மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்து வாங்கியிருக்கேன் நான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக் வந்து நிறைய இமெயில் ஐடி, மல்டிபிள் இமெயில் ஐடி இல்லாமல் ஒரே இமெயில் ஐடி இருந்தால் வந்து பல்க் ஆர்டர் கொடுக்குறது கூட கோரிக்கை கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வந்து புதுசாக அமைந்திருக்கிற பள்ளி கல்வி அமைச்சர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஒரே இமெயில் ஐடியிலேருந்து மல்டிபிள் புக்ஸ் வந்து வாங்க முடியாது. ஏன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு கொடுத்துருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் வந்துட்டு ஆறு கணினி கணினி ஆசிரியர்கள், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர்கள் வந்து 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து கணினி ஆசிரியர்கள், கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் வந்து நியமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, எம்சிஏ படித்தவங்க வந்துட்டு பிஎட் முடிச்சுட்டு வந்துட்டு டிஆர்பி, டெட்டு அதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர்கள் வந்து 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை கொண்டு வந்தால் தான் வந்து டெட்டு, 6 முதல் 8 வரை இருந்தால் தான் வந்து டெட் எக்ஸாம் எழுதிட்டு வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி 12ஆம் வகுப்பு வரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிஏ படித்தவங்க பிஎட் படித்தா வந்து டிஆர்பி எழுதிக்கலான்ற வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி போன டைம் வந்து அரசுக்கு நான் கோரிக்கை கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாத மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் கோரிக்கை கொடுத்துருந்தேன். அது போயிருக்கு கடிதங்கள் எல்லாமே. இதை வந்து புதுசாக அமைஞ்சிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து கவனித்து சரி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்கல்ல, டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்க, 80 நாள் ட்ரைனிங்கு. அதை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் செக்டார்லேயே வந்து ஜாப் கிடைக்க மாட்டது வந்து டவுட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டாரில் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிற ஜாப் நேச்சர் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அங்கே எப்படி ரெஸ்யூம் கொடுத்துட்டு ஜாப் வாங்குறதுன்றத தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, டீச் ஃபார் இந்தியா ஃபெல்லோஷிப் எல்லாம் இருக்குங்க. லண்டனில் அப்சர்வ் பண்ணிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே அவங்க தெரிஞ்சுக்க வரும். அப்போ தான் வந்துட்டு ஒரு வேர்ல்டு வைடாக வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதனால் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இருக்கீங்களா, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அது மாதிரி ஸ்கூல்லலாம் போய்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல்லும் போகலான்ற அறிவிப்பு வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைகளை வந்து பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை வச்சு வீடியோ போகிறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, பிடி பீரியட் வந்துட்டு கடன் வாங்காமல் விளையாடுறதுக்கோ இல்லை யோகா கற்றுக்கிறதுக்கோ வந்து கொண்டு போகணும்னு சொல்லி கூடுதலாக ஒரு தகவல் வந்து கோரிக்கை வந்து கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.